இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. வாழ்க்கையில் எதையுமே மாற்றி அமைக்க முடியாது, என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றி அமைச்சிக்கிட்டாங்க. தேவையில்லாத குணங்கள் என்ன, அதை எப்படி நம்ம வெளியேற்றி நம்மளோட வாழ்க்கையை மென்மேலும் மெருகேற்றிக்கலாம் அப்படிங்கிற விளக்கங்களை தெரிஞ்சிட்டு வரீங்க. அதுக்குண்டான பயிற்சி முறைகள், அந்த பயிற்சி செய்கிறப்ப ஏற்படக்கூடிய தடைகள், அந்த தடைகளை நீக்கிட்டு திரும்ப பயிற்சி செஞ்சு வாழ்க்கையை முழுமையாக வாழலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தந்துகிட்டு இருக்குது. நிறைய பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருக்குது. அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நான் ப்ரெஷர் ஆகிட்டேன், நான் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ப்ரெஷர் எப்படி ஏற்படுது, இந்த ப்ரெஷரை நம்மள்ட்ட நீக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற விளக்கங்களோட நம்மளே வந்திருக்கிறாங்க பிரம்மகுமாரி சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நேயர்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு நிம்மதியாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். கோபம், கவலை இதெல்லாம் ஏன் வருது, எப்படி நீக்கலாம் அப்படிங்கிற வழிமுறைகளை சொன்னீங்க. நீங்கள் நம்ம ப்ரெஷரை பற்றி பேசலாம். ப்ரெஷர் அப்படின்னா என்ன சிஸ்டர்? ப்ரெஷர் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம்னா அது வெளியிலேருந்து வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையில் ப்ரெஷர் அப்படின்றது வெளியிலேருந்து வர்றது கிடையாது, அதையும் நாம் தான் உருவாக்குகிறோம். ப்ரெஷர் அப்படின்றது கூட ஒரு எமோஷன் தான், ஒரு உணர்வு தான். ப்ரெஷர் அப்படின்றது ஒரு எதிர்மறையான ஒரு உணர்வு. எப்படி நம்ம கவலை அப்படின்றது எதிர்மறையான உணர்வோ அதே மாதிரி ப்ரெஷர் அப்படின்றது கூட ஒரு எதிர்மறையான உணர்வு தான். இப்போ ப்ரெஷர் என்பது எப்போ வருது அப்படின்னா, இப்போ நம்ம கவலையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கவலை அப்படின்னா நம்ம மற்றவர்களை பற்றி நம்ம நினைக்கிறது, எதிர்மறையாக நினைப்பது, பயத்தினுடைய அடிப்படையில் இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலத்திலிருந்து விலகி எதிர்காலத்தை பற்றிய ஒரு கற்பனையை உருவாக்கி அதனுடைய அடிப்படையில் பயத்தை உணர்வது, அதுதான் நம்ம கவலைன்னு சொன்னோம். இப்போ ப்ரெஷர் அப்படின்னா என்ன, நம்ம நிகழ்காலத்தில் தான் இருக்கோம், ஆனால் அது நம்மை பற்றியே இந்த ஒரு சூழ்நிலையில் இதை என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது தான் ப்ரெஷர். இப்போ பொதுவாக ப்ரெஷர் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ப்ரெஷர் என்பது இருக்குது. இப்போ மாணவர்களுக்கு எதனால் ப்ரெஷர் அப்படின்னா தேர்வில் அதிகமான மார்க் வாங்கணும் அப்படின்றதுனாலையோ, இல்லை பெற்றோர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யணும், எதிர்காலத்தில் நான் இந்த ஒரு நிலையை அடையணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களை உருவாக்கிட்டு அதனுடைய அடிப்படையில் இதை என்னால் அடைய முடியுமோ முடியாதோ அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குறது ப்ரெஷர்னு நம்ம சொல்லலாம். பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது அதிலே கூட ப்ரெஷர்ன்ற வார்த்தை வருதுல்ல சிஸ்டர்? நிச்சயமா பியர் ப்ரெஷர் அப்படின்ற வார்த்தையை இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாகவே எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பியர் ப்ரெஷர் அப்படின்னா உங்களால் செய்ய முடிந்த ஒன்றை என்னால் செய்ய முடியவில்லையே அப்படின்னு நாம் நினைக்கிறது பியர் ப்ரெஷர். பியர் ப்ரெஷரில் மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அதையே நாமளும் செய்யணும் அப்படின்னு நாம் நினைக்கிறது. அதாவது என்னுடைய கான்ஷியஸ்னஸ், என்னுடைய மனதிற்கு பிடிக்கலைன்னா கூட மற்றவங்கெல்லாம் செய்கிறாங்க அதனால் நாமளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அதை செய்வது நம்ம பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மோக்கிங் அப்படிங்கிற ஒரு பழக்கம் பார்த்தோம்னா, ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு பையனாக இருக்கலாம், அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்கன்னா இவங்கெல்லாம் நம்மளை பார்த்துட்டு சிகரெட் பிடிக்கலேன்னு கேலி பண்ணுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு அந்த கேலியிலேருந்து வெளியில் வர்றதுக்காக ஒரு சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு காலத்தில் அதுக்கு அடிஷனாகவும் ஆயிடுறாரு. இதே மாதிரி தான் மற்ற எல்லா பழக்க வழக்கங்களும் கூட ஒரு பியர் ப்ரெஷர்னால மற்றவர்கள் செய்கிறார்களே அப்படின்றதுக்காக ஆரம்பமாகுது. குழந்தைகள்னு எடுத்துக்க முடியாது, ஈவன் பெரியவர்களுக்கு கூட பியர் ப்ரெஷர் என்பது இருக்குது. இப்போது ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லை காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்றப்போ நண்பர்கள் எல்லாருமே சினிமாவுக்கு போகிறாங்க, காலேஜ் கட் அடிச்சு சினிமாவுக்கு போகிறாங்க அப்படின்னா
இவர்களும் வந்து இவர்களையும் கூப்பிடுறாங்க. வரல அப்படின்னு சொன்னா வந்து பயந்தாங்கொள்ளே, உனக்கு வந்து தைரியமே இல்லை அப்படின்லாம் சொல்லிடுவாங்களே அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா அவர்களும் வந்து அவங்களோட போறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பியர் ப்ரெஷர் தான். ஸோ இந்த ப்ரெஷரை வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மற்றவர்களை வந்து மற்றவர்கள் செய்கிறார்களே அப்படின்றதுக்காக வந்து நாமளும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது பியர் ப்ரெஷர். இது சிறியவர்கள்ட்ட மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிறப்பல பெரியவங்கள்ட்டையும் இந்த பழக்கம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, சுற்றியில் இருக்கிறவங்கலாம் நல்லா காஸ்ட்லி கார் வாங்கிட்டாங்களே நாமளும் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட பெரியவங்களுக்கு இருக்குது. ஆமாம், எல்லா விஷயங்களுமே வந்து நாம் மற்றவர்களோட போட்டி போட்டுக்கொண்டு அவர்களிடம் இருப்பது வந்து நம்மக்கிட்டே இருக்கணும், நாமளும் செய்யணும், அவங்கள மாதிரியே நம்மளாலும் வந்து எல்லாத்தையும் செய்ய முடியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டு அதனுடைய அடிப்படையில் வந்து நம்ம செயல்படுவது தான் வந்து நமக்கு ப்ரெஷரை வந்து கொடுக்குது. அதனுடைய அடிப்படையில் நாம் ப்ரெஷரை உருவாக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா துறைகளிலுமே அப்படி தான் இருக்குது. அந்த துறைகளில் வந்து நம்ம ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா நம்மளால் வந்து அதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ப்ரெஷர் நல்லது, அந்த ப்ரெஷரை வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ விளையாட்டுத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட தனக்குத்தானே வந்து ஒரு ப்ரெஷரை உருவாக்கிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து யாரோட வந்து அவங்களுக்கு வந்து போட்டி கிடையாது. ஆனால் கூட இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ சாதனை செஞ்சேன், இந்த வாட்டி இதை விட அதிகமாக சாதனை செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து குறித்து வைத்துக்கொண்டு ஸோ அதை எப்படியாவது வந்து நான் அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதனுடைய அடிப்படையில் வந்து ப்ரெஷரை உருவாக்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ப்ரெஷரில் வந்து இன்னொரு வகை என்ன அப்படின்னா, ஒன்று வந்து இதை செய்ய முடியுமோ முடியாதோ அப்படின்ற ஒரு பயத்தினுடைய அடிப்படையில் இருக்கும்பொழுது அது வந்து ப்ரெஷர் ஆகுது. இப்போ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டால் கூட ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, இல்லை பாட்டு பாடுறாங்க, அந்த மாதிரி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது பண்ணும்போது கூட வந்து ஒரு பயம் என்பது அவங்களுக்குள்ள உருவாகும். செய்ய முடியுமோ, என்னால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ முடியாதோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும்பொழுது அதுவும் வந்து அவங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம ப்ரெஷர் நல்லது அப்படின்றதுனால நம்ம ஒரு இலக்கை வந்து உருவாக்கி கொண்டு அந்த இலக்கை வந்து அடைவதற்கு நமக்கு நாமே வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிறோம். அது ஒன்று. இன்னொன்று வந்து செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டும் நம்ம ப்ரெஷரை வந்து உருவாக்கிக்கிறோம். இப்போ வந்து ப்ரெஷர் நல்லது அப்படின்றதுனால நம்ம உருவாக்கிக்கிட்டா கூட, இப்போ உதாரணத்துக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து பசங்க படிக்கிறாங்க, அவங்க வந்து தேர்வு எழுதுவதற்கு முன்னால் வந்து நம்மளால் முடியுமோ முடியாதோ அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டு ஒரு பயத்தினுடைய அடிப்படையில் வந்து அவங்க தேர்வுக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து படித்தது எல்லாமே கூட மறந்து போயிடும். கிரிக்கெட் மேட்ச் அதெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து அதில் விளையாடுற அந்த விளையாட்டு வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேட்ச்சில் இவ்வளோ ரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் ஒரு ப்ரெஷரை வந்து உருவாக்கிக்கிறாங்க. ஸோ ப்ரெஷர் உருவான உடனேயே என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ நாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனேயே அவர்களுக்குள்ள இன்னொரு எண்ணமும் உருவாகுது, ஒருவேளை பண்ண முடியலன்னா அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பர்ஃபார்மன்ஸையே வந்து அது வந்து தடை பண்ணுது. ஸோ பர்ஃபார்மன்ஸில் வந்து எஃபிஷியன்சியை வந்து குறைக்கக்கூடிய எந்த விஷயத்தை வந்து நம்ம பாசிட்டிவ்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ குழந்தை நல்லா வந்து படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் போகிறாங்க, ஆனால் நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியுமா, இவ்வளோ மார்க் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த உடனேயே வந்து அவங்களுக்குள்ள ஒரு பயம் என்பது ஏற்பட்டு விடுகிறது. இந்த ப்ரெஷர்னால என்ன ஆகுதுன்னா எக்ஸாம் ஹாலில் போயிட்டு படித்ததையும் மறந்துடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ப்ரெஷர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நமக்கு நல்லது கிடையாது. இதை நம்ம நல்லதுன்னோ இல்லை பாசிட்டிவ்னோ நாம் சொல்ல முடியாது. ஆமாம் சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் படிச்சுட்டு போயிட்டு எனக்கு எல்லாமே மறந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்களால வந்து ஒரு 80% 85% வந்து ரொம்ப சாதாரணமாக வாங்க முடியும். அந்த மாதிரி புத்திசாலிகளான குழந்தைங்க தான். ஆனால் எப்போ அவர்களுடைய மனசில் வந்து எப்படியாவது முதலிடத்துல வந்துடணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தை உருவாக்கி கொண்டு அந்த ப்ரெஷரை உருவாக்கிக்கிறாங்களோ உடனே என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரெஷரில் வந்து அவங்க எல்லாத்தையும் படிச்சிருந்தாலும் எக்ஸாமில் போன உடனே எல்லாமே மறந்து விடுகிறது. நல்லா படிக்கிற பிள்ளைங்க சாதாரணமாக படித்து ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுறாங்க. நம்ம ஃபஸ்ட் ரேங்க் வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரோடு படிக்கிற பிள்ளைங்க அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்போது குழந்தைங்க நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில சமயத்தில் வந்து அவங்க புத்திசாலித்தனமாக இருந்து நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கிடுறாங்க. ஆனால் ஒரு சில சமயங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எப்படியாவது வந்து முதலிடத்துக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ப்ரெஷரோடு படித்து பாஸ் பண்ணி அந்த முதலிடத்துக்கும் வந்துடுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அவர்களுடைய நம்பிக்கை என்பது இப்படி ஆகிடுது, ப்ரெஷரோடு படித்து பாஸ் பண்ணதுனால தான் முதலிடத்துக்கு வர முடிஞ்சுது அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை அவர்களுடைய மனதில் வந்து மிகவும் ஆழமாக பதிந்து விடுகிறது. ஸோ
ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து இதையே வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் குழந்தைங்க வீட்லேயே அவங்க பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பரவாயில்ல ரொம்ப ஈஸியாக இரு, இதுக்காக ஏன் அவ்வளோ படிச்சுட்டு இருக்க, ஏன் அந்த மாதிரி உனக்கே நீ ப்ரெஷர் கொடுத்துக்கிற அப்படின்லாம் கூட பெற்றோர்கள் சொல்லுவாங்க. ஆனால் கூட அந்த குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. இல்லை, நான் வந்து படிக்கணும், நான் வந்து எப்படியாவது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், முதலிடத்தை வந்து நான் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே வந்து ப்ரெஷரை கொடுத்துக்கிறாங்க. இது வந்து பொதுவாக வந்து குழந்தைகள் மாணவர்கள்கிட்ட இல்லாமல் ஈவன் ஆஃபீஸில் கூட இது நடக்குது. ஆஃபீஸில் இருக்கிற வேலையை முடிக்கிறதுக்கு, இல்லை மேலதிகாரி சொன்ன வேலையை முடிக்கிறதுக்கு இவ்வளோ நாட்களுக்குள்ளே நான் முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி தனக்குத்தானே ப்ரெஷரை உருவாக்கி கொண்டு வேலையை வந்து முடிக்கிறவங்க இருக்காங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கோம், ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து 2 நாளில் முடிஞ்சிடும். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து முடியறதுக்கு 2 மாதம் ஆகும். இப்போ 2 நாளில் முடிகிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னா அது 2 நாள் தான் இருக்கும். ஆனால் 2 மாதங்களில் முடிக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வந்து ப்ரெஷரில் இருக்க வேண்டி வரும்? ஸோ 2 மாதம் நீங்கள் வந்து ப்ரெஷரில் இருக்க வேண்டி வரும். இப்போ வந்து அதே ப்ராஜெக்டில் வந்து 2 பேர் வேலை பண்ணுறாங்கன்னு எடுத்துக்குவோம். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க, ரொம்ப ப்ரெஷரை வந்து உருவாக்கலை. ஆனால் இன்னொருத்தரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரெஷரை வந்து உருவாக்கிக்கிறாரு. எப்படியாவது வந்து இதை வந்து இந்த நாட்களுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதுக்காக தனக்குத்தானே ப்ரெஷர் கொடுத்துக்கிறாரு. இப்போ ப்ரெஷர் அப்படின்றது வந்து அந்த அந்த காலம் முழுக்க அப்படியே இருக்கும். நம்ம எதில் கவனம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்முடைய இலக்கில் வந்து கவனம் கொடுக்குறோமே தவிர அந்த இலக்கை அடைவதற்கான நாம் உருவாக்கக்கூடிய அந்த பயணத்தில் நம்ம கவனம் என்பது கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த இலக்கு என்பது டார்கெட். அந்த டார்கெட்டை அடையிறதுக்கு வந்து 2 மாத காலம் இருக்கும்போது அதுதான் நம்மளுடைய பிரயாணம். அந்த 2 மாத காலமும் நம்ம ப்ரெஷர்லேயே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த 2 மாத காலமும் அவருக்குள்ள பல விதமான விஷயங்களை உருவாக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஒருத்தர் ரிலாக்ஸ்டாக இருக்காரு, அவருக்குள்ள வந்து எந்த மாற்றமும் ஏற்படுறதில்லை. இன்னொருத்தர் வந்து அதிக ப்ரெஷரை வந்து கொடுத்துக்கிறாரு. அவர் எப்படி இருப்பாருன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு இரிட்டேஷனாக இருப்பார், சிடுசிடுன்னு இருப்பார், யார் வந்தாலும் வந்து சரியாக பதில் பேச மாட்டார். ஸோ அந்த 2 மாத காலமும் அவருடைய நடவடிக்கைகள், அவர் செயல்படுகிற விதம், அவருடைய மனநிலை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக நல்லா இருக்காது. மிகவும் எதிர்மறையான உணர்வுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இலக்கு முக்கியம் தான் சிஸ்டர், அந்த இலக்கை நோக்கிய பயணமும் முக்கியம் தானே? நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இலக்குக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் அந்த இலக்கை நோக்கி நாம் பிரயாணம் செய்யக்கூடிய அந்த பயணத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஸோ இலக்கை விட முக்கியமானது பயணம் தான். ஏன்னா டார்கெட், டெட்லைன் அப்படின்றது வந்து இலக்கு அப்படின்னாலும் அந்த அந்த இலக்கை நோக்கி நாம் செய்யக்கூடிய பயணம், அந்த பிரயாணம் என்பது எவ்வளவு நாட்களுக்கு எவ்வளவு காலத்திற்கு இருக்குது அப்படின்றது வந்து நம்முடைய உடல் ரீதியாகவும் நம்முடைய மன ரீதியாகவும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏதாவது அடைய வேண்டும் என்பது தான் வந்து எனக்கு ப்ரெஷர் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாம் வந்து நம்ம படிப்பாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய டார்கெட்டாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய சாதனைகளாக இருக்கட்டும், நம்முடைய சேலரி, போனஸ், ப்ரமோஷன், அப்படி எதை வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கலாம். அவை அனைத்துமே வெளியில் தான். ஸோ இலக்கு என்பது வெளியே இருக்குது, ஆனால் நம்முடைய பயணம் என்பது நமக்குள்ளே இருக்கிறது, உள்ளே நடக்கிறது. ஸோ நம்ம உள்ளே பயணிக்கிறோம் அப்படின்றப்போ நமக்குள்ளே ஏற்படக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள் தான் அது. அதனுடைய தரம் எப்படி இருக்குது அப்படின்றப்போ வெளியே இருக்கக்கூடிய இலக்கை அடைவதற்காக நான் உள்ளுக்குள்ளே வந்து பலவிதமான பயத்தை உருவாக்குகிறேன், பலவிதமான எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்குகிறேன் அப்படின்றப்போ அது மிகப்பெரிய பாதிப்பை வந்து எனக்குள்ளே ஏற்படுத்துகிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த 2 மாதம் அந்த ப்ராஜெக்டில் வந்து ப்ரெஷரோடு அவர் வேலை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து அவர் சிடுசிடுப்பாக ஆயிடுறாரு. அப்போ அந்த இரிட்டேஷன், அந்த கோபம் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டில் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு காமிப்பாங்க. ஏன் அலுவலகத்தில் இருக்கும்போதே கூட வேலை பண்ணுறவங்க அவங்ககிட்டையும் காமிப்பாங்க இல்லையா? ஒருத்தர் ப்ரெஷரோடு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்டை வந்து முடிக்கிறது தான் அவருடைய இலக்கு அப்படின்றப்போ வந்து அந்த டெட்லைன் முடித்த உடனே என்ன ஆகும்னா அப்பாடா ஏதோ ஒரு பெரிய பாரமே வந்து இறக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவ்வளோ நாள் ஒரு சுமையாக இருந்திருக்கு. ஸோ அந்த ப்ரெஷர் தான் வந்து அவருடைய மனதை வந்து அழுத்தி கொண்டு இருக்கக்கூடிய விஷயமாக இருந்திருக்கு. இப்போ அது முடிந்து விட்டது. ஸோ அப்பாடா ஒரு பாரத்தை இறக்கி வச்ச ஒரு உணர்வு என்பது ஏற்படுகிறது. ஆனால் அந்த பயணம் முழுவதிலும் அந்த 2 மாதம் எப்படி போயிருக்கோம் அப்படின்னா
அதை முடிப்பதற்காக அவர் உருவாக்கின அந்த ப்ரெஷர்னால உள்ளுக்குள்ளே வந்து இரிட்டேஷனாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், எல்லாத்துக்கும் கோபப்பட்டிருப்பார். ஸோ அது வந்து வெளியில் மட்டும் கிடையாது, ஆஃபீஸில் மட்டும் கிடையாது, வீட்லேயும் வந்து அது நடந்திருக்கும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட நம்ம சத்தம் போடுறோம், அவங்கக்கிட்ட வந்து சரியாக பேசலை அப்படின்றப்போ வந்து அந்த உறவுகளில் நிச்சயமாக வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கும். ஸோ நம்ம ப்ரெஷர்னால நம்முடைய மனதளவில் பாதிப்பு என்பது ஏற்படுகிறது. அந்த மனதளவு பாதிப்பினால நம்முடைய உடல்களில் ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்களால் உடல் ரீதியாகவும் வந்து பாதிப்பு ஏற்படுகிறது. அல்சர் வருது, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வருது, இல்லை பேக் ப்ராப்ளம், அந்த மாதிரி எவ்வளவோ உடல் ரீதியான பிரச்சனைகளும் வருகிறது. ஸோ மன ரீதியான பிரச்சனைகள் வருது, உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது, அதுக்கப்புறமா உறவுகளில் பிரச்சனைகள் என்பது வருகிறது. நாம் எதை அடைகிறோமோ அதை அடைந்து என்ன பயனாக இருக்கும் இல்லையா? ஸோ நாம் வந்து டார்கெட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம், டெட்லைனுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் அந்த பிரயாணத்தில் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது, எவ்வளோ நஷ்டம் ஏற்படுது, எதையெல்லாம் நாம் இழந்து விடுகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கறதில்ல. அதுக்கு பதிலாக அந்த மாணவர்கள் வந்து அவ்வளோ ப்ரெஷர் போட்டு முதலிடத்துக்கு வர்றதுக்கு பதிலாக ரிலாக்ஸ்டாக இருந்து அவங்க 2வது இடத்துக்கே வரலாம் இல்லையா? உண்மைதான் சிஸ்டர். முதல் இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ப்ரெஷரே இல்லாமல் அவங்களோட இலக்கை அவங்க அடையலாம்ல. ஆனால் இந்த காலத்து குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியும், நிறைய காம்படிஷன் இருக்குது, இன்றைக்கி அட்மிஷன் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக்கொண்டு அவர்களுக்குள்ளே அவங்க ப்ரெஷரை வந்து உருவாக்கி கொள்கிறார்கள். அப்படி ப்ரெஷர் இல்லாமல் படித்தாங்கன்னா டாப் ரேங்கர்ஸாக இருக்க மாட்டாங்களே. ப்ரெஷர் இல்லாமல் இருந்தாலும் கூட நம்மால் வந்து முதலிடத்தை பிடிக்க முடியும். ப்ரெஷர் இருந்தால் தான் வந்து நம்மளால் முதலிடத்தை பிடிக்க முடியும் அப்படின்றது வந்து நம்முடைய ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான், நம்முடைய நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை நாம் முதல்ல செக் பண்ணணும். ஸோ நாம் வந்து நம்முடைய பர்ஃபார்மன்ஸை, நம்முடைய எஃபிஷியன்சியை, நம்முடைய திறனை வந்து குறைக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து நிச்சயமாக நமக்கு நல்லது என்பது செய்கிறது கிடையாது. இப்போ நம்ம ப்ரெஷர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. அந்த உணர்வை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் அது எப்படிப்பட்ட ஒரு உணர்வு அப்படின்றது நமக்கு தெரியும். அதை நீக்குவதற்கான ஒரு முயற்சியை நாம் செய்யலாம். இப்போ வந்து இவ்வளவு நாளைக்குள்ளே வந்து என்னுடைய வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து டார்கெட். ஸோ அவ்வளவு நாளுக்குள்ளே என்னால் முடிக்க முடியுமா அப்படின்ற எண்ணம் தான் வந்து நமக்கு ப்ரெஷரை கொடுக்குது. ஸோ முடிக்கணும், இவ்வளவு நாளைக்குள்ளே அந்த டார்கெட்டை முடிக்கணும் அப்படின்றது எனக்கு அந்த நேரமோ அந்த காலமோ எனக்கு ப்ரெஷர் கொடுக்கல. ஆனால் முடிக்க முடியுமா அப்படின்ற எண்ணத்தை நான் உருவாக்குறேன் இல்லையா, அதுதான் எனக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குது. இந்த பயம் என்பது எனக்கு உருவாகும்போது அதற்கு பின்னால் என்னென்ன எண்ணங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம சோதனை செய்து பார்க்க வேண்டும். ஸோ நம்மளால் வந்து அந்த டைமுக்குள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியுமா, அப்படி செய்யலைன்னா மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து எண்ணங்கள் ஓடிக்கொண்டே வரும்பொழுது அதை வந்து ஒரு பாஸ் கொடுத்து அதை நிறுத்த வேண்டும். அந்த எண்ணங்களை வந்து நாம் நிறுத்தணும். அதுக்கப்புறமா அந்த எண்ணங்களை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த எண்ணங்களில் வந்து எப்படிப்பட்ட உணர்வுகள் என்பது இருக்கிறது அப்படின்னா பயத்தினுடைய உணர்வு என்பது இருக்கிறது அப்படின்றத வந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த பயத்தினுடைய உணர்வு வந்து நாம் என்ன நினைக்கிறோம்னா பயம் உருவாகுது, பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பயம் என்ற உணர்வு தான் வந்து அந்த ப்ரெஷருக்கு காரணம். ஆனால் அந்த பயத்தை நாம் தான் உருவாக்குகிறோம் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் எனக்கு உணர்வுகள் என்பது ஏற்படும். அதை நான் அனுபவம் செய்து கொண்டிருப்பேன். ஸோ இந்த உணர்வுகளை நான் தான் உருவாக்குகிறேன். அந்த உணர்வுகளுக்கு காரணமான எண்ணங்கள் என்ன அப்படின்றத நாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்ததுக்கு பிறகு அந்த எண்ணங்களை மாற்ற வேண்டும். அதற்கு மாறான ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை, நமக்கு நாமே உற்சாகம் கொடுத்து கொள்ளக்கூடிய எண்ணங்களை நாம் உருவாக்கணும். இல்லை, என்னால் முடியும், இதுக்கு முன்னாடி வந்து நான் எவ்வளோ வேலையை நான் செஞ்சுருக்கேன், ஆன் டைம் முடிச்சிருக்கேன், கண்டிப்பாக வந்து இதையே நான் முடிச்சிருவேன். ஸோ எனக்கு நானே வந்து உற்சாகம் கொடுத்து கொள்ளக்கூடிய பாசிட்டிவான அந்த எண்ணங்களை நான் உருவாக்கும் பொழுது எனக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய அந்த எண்ணங்களை என்னால் மாற்றிவிட முடியும். என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிக்கணும்னு சொல்கிறீங்க. நம்முடைய எண்ணங்களுக்கு ஆதாரம் வந்து நம்முடைய நம்பிக்கைகள். நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம பல நம்பிக்கைகளை பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வந்து பிரயாணம் செஞ்சிட்ருக்கோம். இப்போது டார்கெட், அந்த டெட்லைன் ஒன்று இருக்குது. அந்த டெட்லைனுக்குள்ளே நான் வேலையை முடிக்கலை அப்படின்னா மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்முடைய மனதினுடைய ஆழத்தில் இருக்கும். அதை நம்ம பிடிச்சிட்ருக்கோம். அதனால ஒருவேளை என்னால் வந்து அந்த டைம்குள்ளே வேலையை முடிக்கலைன்னா என்ன செய்யறது அப்படின்ற ஒரு பயம் என்பது கூடவே வந்து கொண்டு இருக்கும். அந்த இரண்டையுமே, அந்த பயத்தை கொடுக்கக்கூடிய அந்த எண்ணங்களை நாம் நிறுத்தியாக வேண்டும். அப்படி பார்த்தோம்னா சிஸ்டர், ஒரு அலட்சியத்தனமும் சோம்பேறித்தனமும் வந்துடும். அச்சீவ் பண்ணலன்னா என்ன,
வேலை போனால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும்ல. இப்போ நாம வந்து அந்த பயத்தினுடைய எண்ணத்தை நம்ம நிறுத்தி ஆக வேண்டும். அதற்கப்புறமா வந்து ஒருவேளை அந்த டைமுக்கு வந்து என்னுடைய வேலையை நான் வந்து முடிக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, மேக்சிமம் என்ன ஆகும், என்னுடைய வேலை என்பது போயிடும். சரி, அந்த வேலை போயிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன அப்படின்றதையும் நம்ம சிந்திக்கணும். இந்த வேலை போயிடுச்சுன்னா நமக்கு வந்து இன்னொரு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நாம நினைச்சிடலாம். ஸோ ஏதாவது ஒன்றை நாம் நமக்கு சொல்லிக் கொள்ளலாமே தவிர அந்த நேரத்தில் வந்து தேவையில்லாமல் எதிர்மறையான எண்ணங்களை நாம உருவாக்கக்கூடாது. இவங்களுக்கு என்ன தெரியும், வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து நமக்குள்ள நாம என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா, வேற வேலையை வந்து நான் தேடிக்கலாம், இல்லை வேற வேலை என்பது எனக்கு கிடைக்கும் அப்படின்றதே நாம சொல்லிக்கலாம். நம்ம வந்து ஒரு மனநிலையை வந்து ஸ்டேபிளா வச்சுட்டு ஒரு சீரான மனநிலையில வந்து பயம் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா 99.9% வந்து அந்த வேலையை நாம வந்து கண்டிப்பாக முடிப்போம். நம்முடைய வேலையும் வந்து போகாது. ஸோ நம்ம மகிழ்ச்சியோடு இருந்தோம், நம்முடைய மனம் என்பது ஒரு ஸ்டேபிளான நிலையில இருந்தது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னால் வந்து அதை சந்திக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறவரால் வந்து நிச்சயமா எல்லா கட்டத்திலையும் வந்து எல்லா சூழ்நிலையிலும் வந்து அவரால் வந்து வெற்றியை காண முடியும். சிஸ்டர், இப்படி பார்க்கும்போது ஒரு சிலரால் ப்ரெஷர் இல்லாமல் செயல்படவே முடியறது இல்லையே. அதனால் ப்ரெஷர் நமக்குள்ளே இருக்கிறதுனால வந்து நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து உண்மை கிடையாது. அப்படி நம்ம நம்பிக்கையை வந்து உருவாக்கி கொண்டு அதனுடைய அடிப்படையில் நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு முறை நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருந்தப்போ வந்து அங்கே இருந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடமே வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது. எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை வந்து ரொம்ப சரியாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் கூட யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருந்தாங்க, தெளிவாக விளக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன வேலை செய்யணுமோ அதே மிக சரியான முறையில் வந்து ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க, ரொம்ப எஃபிஷியண்ட்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு வந்து அங்கே அவங்களுடைய பாஸ் வந்து அங்கே வந்தார். வந்துட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு எல்லாரையும் பார்க்க ஆரம்பித்தார். இப்போ பார்த்த உடனே வந்து எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு தடுமாற்றம் என்பது ஏற்பட்டது. ரிசப்ஷனிஸ்ட் கூட வந்து தடுமாற ஆரம்பித்தாங்க, தவறாக ரிசிப்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க, சேஞ்ச் கொடுக்க வேண்டிய சேஞ்சை வந்து சரியாக கொடுக்கல. ஸோ என்ன பதில் சொல்லணுமோ அதை வந்து சரியாக அவங்களால சொல்ல முடியல. ஸோ இப்படி ஒரு சில தவறுகள் என்பது ஏற்பட ஆரம்பிச்சது. ஸோ இதில் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே வந்து சரியாக தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது வந்து நமக்குள்ள ஒரு பயம் என்பது ஏற்படுகிறதோ அப்போவே வந்து ப்ரெஷர் என்பது உருவாகிறது. அந்த ப்ரெஷரில் வந்து நாம் வந்து வேலைகளை வந்து சரியாக செய்ய முடியாது. மற்றவருடைய எதிர்பார்ப்புக்காக வந்து நாம் வந்து செய்யும்பொழுது அவர்களுடைய பாராட்டுக்காக அவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்காக வந்து நம்ம செய்யணும் அப்படின்றப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நாம் வந்து ப்ரெஷரை உருவாக்குறோம். இந்த ப்ரெஷர் வந்து நம்முடைய பர்ஃபார்மன்ஸை வந்து குறைத்து விடுகிறது. அப்போது தவறுகள் நடப்பதற்கு பல வாய்ப்புகள் என்பது ஏற்பட்டு விடுகிறது. ஸோ நம்முடைய மனதை வந்து எப்பொழுதுமே வந்து மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், இல்லை மற்றவர்கள் கவனிக்க வேண்டும் அப்படின்றதில் வைக்காம நான் எவ்வளோ செய்யணுமோ, என்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அவ்வளவு செய்ய முடியும், என்னால் அவ்வளவு செய்ய வேண்டும் அப்படின்றதில் வந்து நம்ம கவனம் வச்சுட்டு நம்ம செய்யணும். இப்போது நான் செய்யக்கூடிய அந்த முயற்சியில் படிப்பாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய வேலையாக இருக்கட்டும், இப்போ வந்து நான் ஒரு 3ஆம் இடத்துல இருக்கேன், இல்லை 2ஆம் இடத்துல இருக்கேன் அப்படின்னா கூட நான் ஒரு ப்ரெஷர் இல்லாமல் வந்து எனக்காக நான் வந்து செய்யும் பொழுது, படிக்கும் பொழுது, அந்த வேலையை நான் செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மனதினுடைய ஸ்டெபிலிட்டி மூலமாக வந்து ரொம்ப மெதுவாக நான் முதலிடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஸோ நம்ம ஏன் மற்றவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து அவர்களிடமிருந்து எனக்கு பாராட்டு கிடைக்கும், அவர்களிடமிருந்து எனக்கு அன்பு கிடைக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது அப்படின்ற மாதிரியான எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்கிறோம். இதை விட நம்ம என்ன பண்ணணும்னா, ஐ ஹாவ் டு லீவ் அப் டு தர் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது அவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அவர்களுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்றாற் போல நான் இருக்கணும் அப்படின்றதுக்கு பதிலாக ஐ வாண்ட் டு லிவ் அப் டு தர் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது அவர்களுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்றாற் போல நான் இருக்க வேண்டும் அப்படின்றத மாதிரியான எண்ணத்தை நானும் உருவாக்கி கொள்ளலாம். அப்படி உருவாக்கி கொள்ளும்போது என்ன ஆகும்னா, நான் அவர்களுக்காக நான் செய்ய மாட்டேன், எனக்காக நான் செய்வேன். ஸோ நான் அவர்களுக்காக செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அவர்கள்கிட்டேருந்து எனக்கு அன்பு கிடைக்கல, பாராட்டு கிடைக்கல அப்படின்றப்போ என்னுடைய சுய மதிப்பு என்பது வந்து நொறுங்கி விடுகிறது. அது நொறுங்கிடுச்சு அப்படின்னா நான் வந்து எனக்குள்ளே நான் பலகீனமானவனை ஆயிடுவேன். நம்முடைய மிக முக்கியமான நம்பிக்கை ஒன்று என்ன இருக்குது அப்படின்னா, நான் ஏதாவது ஒன்று செய்யணும், ஸோ அந்த இலக்கை அடைந்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான நம்பிக்கையாக இருக்குது. அதனால் அந்த இலக்கை அடையும் வரை நான் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை.
இலக்கை அடைந்து விட்டால் தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. அவ்வப்போது நம்ம வந்து அந்த நம்பிக்கைகளை செக் செய்யணும். எந்த நம்பிக்கை சரியில்லையோ அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் செய்யணும். ரொம்ப சரியாக சொன்னீங்க சிஸ்டர். ஒரு சில பேர் இலக்கை நிர்ணயிச்சிருவாங்க, அந்த இலக்கை அடையணுங்கிறதுக்கு ரொம்ப ப்ரெஷரோடு ஒர்க் பண்ணுவாங்க. இந்த இலக்கை அடைஞ்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு செயல்படுவாங்க. மகிழ்ச்சி அப்படின்றது நம்முடைய இலக்கில் கிடையாது, நம்முடைய பிரயாணத்தில் தான். இதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். தியானம் செய்யும்பொழுது பல விஷயங்களை நாம் வந்து நல்லா புரிந்து கொள்ளலாம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ப்ரெஷரை உருவாக்க வேண்டுமா வேண்டாமா என்பது என்னுடைய கையில் இருக்குது. ஸோ எனக்கு வேண்டாம் அப்படின்றப்போ கண்டிப்பாக அதிலிருந்து நான் விலகி இருக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் நாம் செய்ய முடியும். தியானத்தில் இருக்கும்பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பல நம்பிக்கைகளை நாம் ஆராய முடியும். எந்த நம்பிக்கை சரியில்லையோ அந்த நம்பிக்கைகளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே வந்து சக்தி என்பது நிரம்பிக்கொண்டே வரும். ஸோ அந்த சக்தி நிரம்பும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், மனிதர்களை வந்து நாம் ஹேண்டில் செய்கிறது அப்படின்றது வந்து நமக்கு மிகவும் சுலபமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும், நம்முடைய வேலையாகட்டும் இல்லை நம்முடைய டார்கெட் அச்சீவ்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய ரோல். ஸோ அந்த ரோலை நல்லா செய்யணும் அப்படின்ற நடிகன் தான் நான். ஆனால் நடிகனாக இருக்கக்கூடிய என்னுடைய உண்மையான குணங்கள் என்ன? அமைதியாக இருப்பது, அன்பாக இருப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது. ஸோ நான் வந்து ஒரு நடிகன் அப்படின்றப்போ வந்து நான் நடிகனாக வந்து என்னுடைய குணங்கள் என்ன அப்படின்றதுல வந்து நம்முடைய கவனம் என்பது இருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம ரோலை செய்யும்பொழுது அந்த ரோலில் இருக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து நமக்கு அதிகமான கவனம் போய் அதன் வசப்பட்டு விடுகிறோம். நம்மை நாம் மறந்து விடுகிறோம், நம்முடைய குணங்களையும் மறந்து விடுகிறோம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மகிழ்ச்சி போனால் போகட்டும், அமைதி இல்லைன்னா என்ன, அன்பு இல்லைன்னா என்ன, இதெல்லாம் இல்லாட்டியும் பரவாயில்ல, இதெல்லாம் இழந்து விட்டாலும் பரவாயில்ல, நாம் ஏதாவது சாதிக்க வேண்டும், நாம் வந்து நம்முடைய வேலையை சரியாக செய்யணும், சாதனைகளை படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்மை நாம் அறிந்து கொள்வது. ஸோ நாம் வந்து யார்? நாம் வந்து ரோல் கிடையாது, நாம் அந்த ரோலை செய்யக்கூடிய ஆக்டர், நாம் அந்த ரோலை செய்யக்கூடிய ஒரு நடிகன். ஸோ ஒரு நடிகனாக என்னுடைய உண்மையான திறமைகள் என்ன, உண்மையான குணங்கள் என்ன, அதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய மனதில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி என்பது வரும். நம்முடைய மனம் சீராக இருந்தது, ஸ்டேபிளாக இருந்தது அப்படின்னா நாம் எதன் பின்னாடியும் வந்து ஓட வேண்டிய அவசியமே இருக்குது. ப்ரெஷர் இல்லாமல் இருந்தால் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற விளக்கங்களை சொன்னீங்க. நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேர்களே, ப்ரெஷர் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா ஆனந்தமாக இருக்கும். அது நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நமக்கு வந்திருக்கு. இது சார்ந்த பயிற்சிகளை நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற பிரம்மகுமாரிகள் தியான மையத்துக்கு சென்று கற்றுக்கொண்டு நீங்களும் இதே போன்ற வாழ்க்கையை வாழுங்கள். மேலும் சந்தேகங்களுக்கு எங்களுடைய தொலைபேசி எண், இமெயில் முகவரியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தெளிவுகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். ஓம் சாந்தி. Om Shanti Om. I'm a peaceful soul. Om Shanti Om. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி